ஏய், நீ பண்ணுனதை விட நான் பண்றது தப்பே கிடையாதுடி. நான் தப்பே செஞ்சிருந்தாலும் எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாருடா பொறுக்கி பயலே? என்ன திமுறடி உனக்கு? இப்படி உன்னை தூக்கிக்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், அப்ப கூட இவ்வளவு திமுறா பேசுறியா நீனு? டே பொறுக்கி பயலே, நீ பண்றது தப்புன்னு உனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா இந்த சொசைட்டி எப்பயுமே பொண்ணுங்களை தான் தப்பு சொல்லுங்கிற தைரியம் தான் உன்னை இப்ப தப்பு பண்ண வைக்குதுடா. எல்லா கரெக்ஷன்ஸுமே பொண்ணுங்களுக்கு மட்டும்தானே இருக்குது, உன்ன மாதிரி பசங்களுக்கு இல்லைல்ல. டேய், எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்டா. என் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே என்கிட்ட ஜெனியூனாக நல்லபடியாக பழகுறவங்க. ஆனால் உன்ன மாதிரி பொறுக்கி பயலுக்கு நான் எதுக்குடா பயப்படணும்? பயப்படணும்டி, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இவன் ரொம்ப பலசாலியாக இருக்கான். இப்போ நான் இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால் நான் பயப்படுற மாதிரி கொஞ்ச நேரம் இவன்கிட்ட நடிக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன். அது அந்த பயம் தான் வேணும் எனக்கு. ப்ளீஸ் அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஊர் உலகமே அசிங்கமா பேசும். என் அம்மா அப்பாவை ரொம்ப அவமானப்படுவாங்க. நாங்கள் குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. இவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். என்னால் இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால என்னோட புத்திசாலித்தனத்தை தான் நான் இப்போ பயன்படுத்தணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ப்ளீஸ் அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. அப்படி வா வலிக்கு. ஃபர்ஸ்ட் நான் பயந்துட்டேன்னு அவன் இப்போ நம்பிட்டான். என் மனசுக்குள்ள இப்போ நான் ஆழமாக நினைக்க வேண்டியது, என் மேலே எந்த தப்பும் இல்லை இல்லை இல்லை. எனக்கு தண்டனை கொடுக்க இவனுக்கு தகுதி இல்லை. இப்போ என்னோட உடல் பலம் இங்கே செல்லுபடி ஆகாது. என்னுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இவன் தின்னு மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறான். இவன் ஒரு அடி அடித்தாலே நான் செத்துருவேன். அதனால் என்னால் இவனை திருப்பி அடிக்க முடியாது. என்னோட மூளையை பயன்படுத்தி தான் அடிக்கணும். என்னடி யோசிக்கிற? இப்போ நான் சொல்றதெல்லாம் நீ செய்கிற, அதையும் நான் வீடியோ எடுப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்? பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஆனாலும் எந்த தப்புமே பண்ணாத என்ன வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு டைமாக இவன் மிரட்டும் போது இன்னொரு வீடியோவும் எடுத்தான்னா எத்தனை டைம் என்னை மிரட்டுவான், அதையும் நான் யோசிக்கணும். எனக்கு நான் தான் தைரியசாலி. இந்த பூமி எனக்கானது. நான் இங்கே வாழ தகுதியானவ. நான் எந்த தப்புமே பண்ணாதவ. இவனை எப்படி அழிக்கணுங்கிறத மட்டும்தான் இப்போ நான் யோசிக்கணும். ப்ளீஸ் வீடியோலாம் எதுவும் எடுக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்போ என்னால் இவன் கையை தான் உடைக்க முடியாது, ஆனால் இவனோட விரலை உடைக்க முடியும். நான் கத்துறதுனாலையோ இல்லை கோவப்படுறதுனாலையோ இவனை எதிர்த்து பேசுறதுனாலையோ எதுவுமே மாறப்போகிறது கிடையவே கிடையாது. இந்த நேரம் இந்த நிமிஷம் இங்கேயிருந்து நான் தப்பிக்கணும்னா இவன் கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு என் உடம்புல தெம்பு கிடையாது. ஆனால் புத்திசாலித்தனமாக நான் யோசிச்சேன்னா இவன் விரலை உடைக்கிறதுக்கு எனக்கு நிறைய தெம்பு இருக்குது. இப்போ என்னோட டார்கெட் ஃபுல்லாக இவனோட 10 விரலையும் உடச்சி எடுக்கிறது தான். என்னடி பண்ற? கைய விடுடி. இப்போ இவனோட காதையும் பல்லால கடிச்சு துப்ப போறேன். என்னடி பண்ற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என் கையில இருக்கிற நகத்தை பயன்படுத்தி இவனோட கண்ணை குத்த போறேன். என்னோட கண்ணு இன்னைக்கு நீ செத்தடி. கொஞ்ச நேரத்துக்கு இவன் எழுந்திருச்சு ஓடி வரக்கூடாதுன்னா இவன் மூக்க ஒட்டச்சு ரத்தம் வர வச்சு இவனை மயங்க வைக்கணும். கண்டிப்பா உன் வீடியோவை நான் நெட்ல போட்டு விடுறேன்டி. உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சுல. என்னோட போனை வந்துட்டு எடுத்தாகணும். உடனே லேட் பண்ணாம உடனே நான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாகணும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், என்னை ஒருத்தர் கடத்திட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றேன் சார். சீக்கிரமா வாங்க சார், லொகேஷன் ஷேர் பண்றேன். எப்படியும் போலீஸுங்க வந்துடுவாங்க, என்னை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அதை மட்டுமே நம்பிக்கிட்டு நான் முட்டாள்தனமாக நிற்க மாட்டேன். இப்போ வேணா அவன் எழுந்திருப்பான். இவன் உடம்புல பலம் இருக்குது. என்னை ஒரு அடி அடித்தானா நான் மயங்கி விழுந்துருவேன். இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் என்னை காப்பாற்றிக்க வேண்டியது நான் தான். இப்போ இங்கேருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். என் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் கொடுத்துட்டு இங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகணும். பாடா, போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடும். தப்பிச்சிட்டேன்டா சாமி. இப்போ எனக்கு தேவை தைரியம் தான். எப்போவுமே எனக்கு தேவை தைரியம் மட்டும்தான். இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். உஷா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐம் ஃபைன் த்ரிஷா. அந்த வீடியோ ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணிட்டியா? டெலீட் பண்ணிட்டேன்டி. இருந்தாலும் அதை நினச்சி பெருசாக எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லைடி. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ கோடி பொண்ணுங்க இருக்காங்க.
அதில் நானும் ஒரு பொண்ணு. அந்த ஒரே ஒரு வீடியோவில் அவனுக்கு அதில் என்னடி கிடைச்சிட போகுது? என்னமோ உலகத்திலே பிறந்த ஒரே ஒரு பொண்ணு நான் தான். அந்த ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிற எனக்கு தான் மானம் மரியாதை எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் வீணாக்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சும்மா நம்பிக்கிட்டு இருக்காண்டி. பல கோடி பொண்ணுங்களை நானும் ஒரு பொண்ணுடி. எல்லா பொண்ணுங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுதான் என்கிட்டையும் இருக்குது. அதை நினச்சி நான் ஏண்டி பயப்படணும்? ஏ நீ உண்மையிலே இவ்வளோ தைரியசாலின்னு நான் நினைக்கவே இல்லடி. உஷா, நீ சாதாரண ஆளே கிடையாது, சூப்பர் உமன். ஆனால் அந்த வீடியோ வேற ஏதாவது காப்பி அவன் வச்சிருந்து நெட்டில் போட்டு விட்டானா என்னடி பண்ணுவ? ஐயய்ய, அப்படி என்னதான் இருக்கு அந்த வீடியோவில்? ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? அந்த செல்ஃபோனை வச்சு நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணலாம் தெரியுமா? அதையெல்லாம் பண்ணாமல் ஒரு லூசு பையன் போய் கேவலமாக ஒரு பொண்ணு குளிக்கிறத போய் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். ஒரே ஒரு பொண்ணு தான் நாட்டில் இருக்குதா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரே ஒரு பொண்ணு தான் நாட்டில் இருக்குதா என்ன? ஏமா, நாட்டில் எத்தனை கோடி பொண்ணுங்க இருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு வீடியோ வச்சு அவனால் என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி இருக்கீங்க நீங்களாம்? என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே எந்த தப்புமே இல்லை. யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. அந்த வீடியோவை எடுத்தான் பாரு, அவன் மேலே தப்பு. ஒருவேளை அவன் நெட்டில் போட்டு விட்டாலும் அதை எல்லாரும் பார்க்குறாங்க பாரு, அவங்க மேலேயுமே தப்பு தான். என் மேலே எந்த தப்புமே இல்லை. அப்படியே யாராச்சும் வந்து இவெல்லாம் ஒரு பொண்ணா, ஐயோ இவ வாழ்க்கையே வீணா போச்சு, இவ இனிமே உயிரோட இருந்து என்ன பண்ண போறா அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவு அவமானமாக இருந்ததுன்னா நீங்கள் போய் செத்துருங்கன்னு நான் சொல்லிடுவேன். அவ்வளோதான். என்ன மாதிரி அசிங்கம் பிடிச்சி அருவருப்பான ஒரு பொண்ணோட பேச விருப்பம் இல்லைன்னா அவங்க போய் சாப்பிட்டோம். நான் எதுக்கு சாகணும்? ஐயோ, எனக்கே கடுப்பாக இருக்கு இந்த மாதிரி பேசி. வாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம். ரொம்ப தாகமாக இருக்குது. தண்ணி கொண்டு வந்தீங்களா? ஏ உஷா, நீ சின்ன வயசுலேருந்து சொல்லுவல்ல நான் படித்து சிபிசிஐடி ஆஃபீஸர் ஆக போகிறேன்னு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அப்படி ஆயிட்டான்னு வச்சுக்கடி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே சந்தோஷப்படுவாங்கடி. அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நீ செய்வ தெரியுமா? எனக்கு பெருமையாக இருக்குடி நீ என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு. அப்படியா? ஐயோ, சந்தோஷம் சந்தோஷம். எடியே, உயிரை பணைய வச்சு ஒருத்தி தப்பிச்சு ஓடி இருக்கிற தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம நீ என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கிறியாடி? எடியே, தண்ணி குடுடி தெரியுதா? உஷா, வண்டியில தண்ணி இருக்குடி. அப்படின்னா வண்டி இங்க கொண்டுட்டு வராம நீங்க எதுக்கு நடந்து வந்தீங்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஒரு பொண்ணை நீங்கள் கொண்டு போய் புனிதத்துலேயும் வைக்க வேண்டாம், அவளை கொண்டு போய் சாக்கடையில் போட்டு மிதிக்கவும் வேண்டாம். அவள் ஒரு உயிருள்ள மனுஷி. இந்த உலகத்தில் உள்ள பல கோடி பெண்கள் அவளும் ஒருத்தி. அவளுக்கு நல்லது கெட்டது அவளுக்கே முடிவெடுத்துக்க தெரியும். நல்ல முடிவெடுத்தா நல்லா இருந்துட்டு போறா, கெட்ட முடிவெடுத்தா சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிட்டு போறா. அது அவளோட வாழ்க்கை, அதை அவள் பார்த்துக்கிட்டோம். அதை சரி பண்ண வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க. பேசிக்காகவே பொண்ணுங்களுக்கு உங்களை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்குது. அதனால தான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம மேலே தப்போ, நம்ம அம்மா திட்டுவாங்களோ, நம்ம சொசைட்டி நம்மளை தப்பாக பேசிடுமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. உங்களை வாட்ச் பண்ணுறது இந்த சமுதாயம் மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்கள், அது போதும். உங்கள் மேலே சரி எது தப்பு எதுன்னு முடிவெடுக்கிறதுக்கான திறமையும் தகுதியை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. வேறு எதுவும் வேண்டாம். அப்படியே என் மேலே தப்பு இருந்தாலும் அதை தட்டி கேட்க என் அம்மா அப்பா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் நான் பதில் சொன்னால் போதும். அனாவசியமாக வேறு யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஐ லவ் யூ உஷா.